ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு பார்வையற்ற மனிதன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு மனைவி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் குவாக்ஸி அப்படின்றவங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியமே இல்லை. பல வருடங்கள் கழித்து ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறந்துச்சான். அந்த குழந்தைக்கு சின்சாங் அப்படின்ற பேரும் வச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்ததுனாலயோ என்னவோ தெரியல, அவங்க பிரசவிக்கும் போதே அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. இவரும் பார்வையற்றவராக இருக்காரு. தன்னுடைய குழந்தைய எப்படி வளர்க்க போறோம்னு தெரியல. இவருக்கு வேலைக்கும் போக முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்றாங்கன்னா, பிச்சை எடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி யாசகம் கேட்டு தான் வாழ்ந்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இவர் யாசகம் கேட்டு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது தடுமாறி ஒரு குழிக்குள்ள போய் விழுந்துடுறாரு. அந்த குழி ஃபுல்லா ஒரே தண்ணியா இருந்திருக்கு. இவருக்கு மேலே எப்படி வர்றதுன்னே தெரியல. அப்போ ஒருத்தர் கையை கொடுத்து, நான் உங்களை தூக்கி விடுறேன், ஆனால் புத்தர் கோயிலுக்கு 300 கோணிப்பை நிறைய அரிசி தரணும், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே இவரும் சரி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துருக்காரு. அவரும் மேலே ஏற்றி விட்டுட்டாரு. ஆனால் மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி நம்ம கொடுக்க போகிறோம், 3 படி அரிசி கூட நம்மளால கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது 300 கோணிப்பை நிறையா நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்த போய் தன்னோட பொண்ணுக்கிட்டேயும் சொல்கிறாரு. அந்த பொண்ணு நாளடைவில் நல்ல ஒரு பெரிய பொண்ணாக, ஒரு இளம் பெண்ணாக வளர்ந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்பா எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கனவுல அவங்க அம்மா வர்றாங்க. இறந்து போன அம்மா வந்துட்டு, நீ கடற்கரைக்கு போ, அங்கே போகும்போது உனக்கு நாகதேவதைக்கு வந்துட்டு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பெண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ அவங்க கூட போ, அவங்க உனக்கு அரிசி கொடுப்பாங்க, அதை வாங்கி நீ அப்பாட்ட கொடுத்துரு. அதுக்கப்புறம் திருப்பி நீ அவங்க நாகதேவதைக்கு பலி கொடுக்க கூப்பிட்டாங்க இல்லையா, அதை இடத்துக்கு நீ போயிரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீ இந்த பொண்ணு போறா, அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க கூட கடல்ல வந்துட்டு போய்கிட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா, இவளை ஏத்திட்டு போகும்போது கடல்ல பயங்கரமான சீற்றம் ஏற்படுது. அப்போ இவ சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, என்னைய நாகதேவதை கூப்பிடுது போல, நான் போறேன், அதுக்கப்புறம் இந்த சீற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள குதிச்சிடறா. இவ குதிச்ச அடுத்த நிமிஷமே கடல் சீற்றம் எல்லாமே நின்று போயிடுது. ஆனா உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, உள்ள அவங்க அம்மாவோட ஆவி இருக்கு. அதே மாதிரி நாகதேவதையுமே இவளுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு அரண்மனை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடத்த கொடுக்குறாங்க. இதுதான் நீ தங்கிக்கிற போகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அங்கே வந்து கிடைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இவளுக்கு அப்பா ஞாபகம் வருது. அப்பா என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவும் அவங்க அம்மா பார்க்குறாங்க. நீ அப்பாவை நினச்சி தானே ஃபீல் பண்ணுற, சரி நீ வேணா அப்போ போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எப்படி போகிறதுன்னு தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நாகதேவதை நான் உன்னை ஒரு தாமரை பூவை மாத்துறேன், நீ போய் இரு, கொஞ்ச நாளில் உன்னுடைய உருவம் மாறிடும், அதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பாவை நீ சந்திப்ப, அதுக்கான ஏற்பாடுகள் நான் செஞ்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணை ஒரு தாமரை பூவை மாற்றி மேலே விடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆற்றுல போய் சேருது அந்த தாமரை. போனதுக்கு அப்புறமா அங்க இருந்த மீனவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த தாமரை ரொம்பவே அழகா இருக்கே, நம்மளுடைய மன்னருக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய மன்னருக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவருக்கு அந்த தாமரை பார்த்தோன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவருக்கும் மனைவி இப்போ ரீசெண்டாக தான் இறந்து போயிருந்திருக்காங்க. அதனால அந்த தாமரை பூவை பார்த்துக்கிட்டே உட்காந்தே இருந்திருக்காரு. ஒரு நாள் திடீர்னு அதுல இருந்து இந்த பொண்ணு வெளியில வர்றா. வந்தோன்னே இவருக்கு ஒரே ஆச்சரியம். நீ எப்படிம்மா, எங்கேருந்தும்மா வர்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. உடனே அரசருமே உங்க அப்பாவை கூடிய சீக்கிரம் நீ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுக்குறாரு. தான் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் போடுறாரு. 2 பேருக்கும் கல்யாணமும் ஆகுது. அப்போ பார்வையற்றோர்கள் எல்லோரையுமே கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கலாம், அப்போ உங்க அப்பாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பார்வையற்றோர்களையும் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அப்போ வந்தவங்க எல்லாரையும் இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கா. யாருமே இவங்க அப்பாவா இல்லை. எல்லாருமே வேற வேற ஆட்களா இருக்காங்க. இவளுக்கு ஒரே சோகமா இருக்கு, அப்பாவை பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடைசி நேரத்துல ஒருத்தர் வர்றாரு. ரொம்பவே கிழிஞ்ச ஆடைகளை போட்டுட்டு அந்த கதவை தட்டுறாரு. இவங்க ஓடி போய் அப்பான்னு போய் கதவை
போய் அவரை போய் கட்டி தழுவுறாங்க. இவரை போய் கட்டி தழுவுன நேரம் பார்த்து அவருக்கு பார்வையும் வந்துருச்சு. நாகதேவதையோடைய அந்த ஒரு சக்தினால இந்த பொண்ணை பார்த்தோன்னா பார்வையற்றவர்கள் எல்லாருக்குமே பார்வையும் வந்துருச்சாம். தன்னுடைய பொண்ணு நல்ல சந்தோஷமாக வாழ்கிறான்னு நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்காரு. அவரையும் தன்னோட பொண்ணு அந்த அரண்மனையிலேயே ரொம்பவே வசதியான வாழ்க்கைக்கு தன்னுடைய அப்பாவை வந்துட்டு அமைச்சு கொடுக்குறா. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் குட்டீஸ், நல்லா இருக்கா என்னன்னு.